இந்த கடமையான அமல்களோடு இதற்கு பின்னி பிணைந்து உறவு இருக்கின்றது என்பதனை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்றான். இந்த பிரார்த்தனையை பற்றி சூரத்துல் காஃபிரினுடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்கின்றான், வகால ரப்புக்கும் துஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்களது இறைவன் சொல்கின்றான், நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு நான் விடையளிக்க காத்திருக்கின்றேன் என்று உங்களது இறைவன் சொல்லுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃபிரில சொல்லுகின்றான். சொல்லுன்னா இன்னல்லதீன இஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூனல் ஜஹன்னம தாஹிரீன். இவ்வாறு நான் சொல்லியும், அதாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் தஆலா காத்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் தஆலா அதற்கு விடையளிக்கின்றான் என்று சொல்லியும் கூட இதையெல்லாம் கேட்காமல், இதெல்லாம் காதுல வாங்காமல், இதையெல்லாம் விட்டுட்டு பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதாவது பிரார்த்தனையா துவாவா அதையெல்லாம் என்னத்தை கேட்கறது, நான் தான் நல்லா இருக்கிறேனே, நல்ல முறையில் இருக்கிறேன், நல்ல சம்பளம் எடுக்கிறேன், குழந்தை குட்டியெல்லாம் நல்லா வச்சுக்கிறேன், எந்த ஒரு தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், உடம்புல எந்த ஒரு நோயும் கிடையாது, இப்படி இருக்கிறேன்னா என்னத்துக்கு துவாவும் மண்ணாங்கட்டி இதெல்லாம் கேட்டிக்கணுமா என்று ஒரு மனிதன் அதாவது பெருமையாக இருப்பான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெருமையாளர்களுக்கு என்ன நடக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி. எனது அடியார்களிலே இந்த பிரார்த்தனை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா, சயதுகுலூனல் ஜஹன்னம தாஹிரீன். அந்த நரகத்திலே நுழைந்து அங்கே அப்படியே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நரகவாசிகளோடு இவர்களும் சேர்ந்து நுழைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு, அதாவது பிரார்த்தனையை பற்றி எந்த ஒரு கணக்கும் இல்லாமல், அவ்வாறு பிரார்த்தனையை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பெருமை எடுத்துக்கொண்டு பிரார்த்தனை தேவையில்லை, இறைவன்ட்டெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஒரு மனிதன் இருப்பான் சொன்னால் அவனுக்கு நரகம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று கூட அல்லாஹ் தஆலா மிகவும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்கின்றான். இது சூரத்துல் காஃபிரினுடைய 60வது வசனம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இதே போன்று ரசூலுல்லாஹ், இதோடு நிறுத்திக் கொள்வோம் குர்ஆனிய ஆதாரங்களை, இதனோடு இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன, பின்னால் சொல்கின்றேன். ஆனால் கூட முக்கியமான ஆதாரங்களாக 2 வசனங்களை சொன்னேன். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அதிகமான பொன்மொழிகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனைக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அத்துஆஉ ஸலாஹுல் முஃமின். பிரார்த்தனை என்பது ஒரு முஃமினுடைய ஆயுதம் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, மிகவும் ஒரு கடுமையான ஒரு வார்த்தை இது. பிரார்த்தனை என்பது ஒரு முஃமினுடைய ஆயுதம் என்று சொல்லுகிறார்கள். ஆயுதம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது எங்களை வழக்கில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டால் கத்தி, கோடாரி, அல்லது இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் பழைய காலத்துல வாளு, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி இந்த காலத்துல கன்னு, டொஹக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், இதுகளை தான் நாங்கள் ஆயுதம் என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையை ஆயுதம் என்று சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் அதுல பெரிய ஒரு விஷயம் இருக்கும். அதாவது சும்மா ரசூலா சொல்ல மாட்டாங்க. என்ன ரசூலாக்கு என்ன சும்மா நேரம் கிடைக்க சும்மா இருந்ததுக்கு வாய சும்மா வச்சுட்டு ஏதாவது சொன்னாங்களா, சும்மா ஏதாவது சொல்லிட்டுறோம்னு சொன்னாங்களா? இல்ல, அது சொன்னான்னு சொன்னா அதுல ஏதோ பெரிய ஒரு அர்த்தம் இருக்கும். உண்மையிலே ரசூலுல்லாஹ் அதனை ஆயுதமாக பயன்படுத்தி இருப்பார்கள். அதை பற்றி பின்னால் பார்ப்போம். அதே நேரம் தொடர்ந்து சொல்கிறார்கள், வ இமாதுத்தீன், இந்த மார்க்கத்தினுடைய ஒரு தூண் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் என்ன சொல்கிறார்கள், வனூரு ஸமாவாத்தி வல் அர்ல், அதே நேரம் இந்த வானம் பூமியுடைய ஒளியாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை பற்றி, இதற்குரிய சிறப்பை பற்றி சொல்லி தருகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது யாரெல்லாம் இறைவனிடத்தில் கேட்கவில்லையோ, பிரார்த்தனை செய்யவில்லையோ, அவன் மீது இறைவன் கோபப்படுகின்றான். ஏன் கோபப்படுகிறான்? அவன் கேட்கலண்டா என்ன அர்த்தம்டா, அவனுக்கு இறைவன்ட்ட எந்த ஒரு தேவையும் இல்லை. இறைவன்ட்ட நான் கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு நல்ல சம்பளம் வைக்குது, நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறேன், என் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா படிக்கிறார்கள், எனக்கு எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை உள்ளவன் தான் என்னமோ துவா கேட்கணும் மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. இப்படி நினைக்கின்ற காரணத்தினால்தான் அதெல்லாம் கேட்க தேவையில்லை என்று சொல்லி இப்படி யாராவது கேட்காமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் மீது இறைவன் கோபப்படுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதனையும் தாண்டி இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது நான் ஏற்கனவே சொன்னது இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்பொழுது சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அறிவிப்பிலே சொல்கிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ பற்றிய பல அதாவது சிறப்புகளை சொல்லி தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவே சொல்கிறார்கள், பிரார்த்தனை என்பது வணக்கமாகும். வணக்கம் என்ற அந்த அந்தஸ்தில் வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனே ஒரு சின்ன ஒரு விஷயமாக நீங்கள் அதை பார்க்க கூடாது என்பதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை என்பது வணக்கமாகும் என்ற மிகவும் தெளிவாக திருமதியிலே எங்களுக்கு அறிவித்து தரக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம்.
அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரார்த்தனையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் முன்னால் பார்த்த ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், அத்துஆஉ ஸலாஹுல் முஃமின். மூமினுடைய ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ரிவாயத் என்ன சொல்கிறார்கள்? மூமினுடைய ஆயுதம் என்று சொல்கிறார்களே, இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரசூலுல்லாஹ் இதற்கு செயல் ரூபம் கொடுக்கிறார்கள். இதனை ஆயுதம் என்பதனை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆரம்பத்தில் அதனை செய்து காட்டுகிறார்கள். உண்மையிலே ஆயுதம் என்பதை பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன், எப்படியாவது ஆயுதம் எப்ப ஆயுதம் மாறும் என்பதை பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஆயுதமாக காட்டுகிறார்கள். எப்படி காட்டுகிறார்கள், எப்பொழுது காட்டுகிறார்கள் சொன்னால், உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த மிகப்பெரிய யுத்தம். இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவது நடந்த யுத்தம் பத்ர் யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் யுத்தத்துக்காக தயாராகி விட்டு போகவில்லை. யுத்தத்துக்கான முழுமையான ஏற்பாடுகளோடு படை அணிகள், தரைப்படை, கால்படை, வான்படை எல்லாம் எடுத்துட்டு அப்படியெல்லாம் போகல. அதாவது சாதாரணமாக இவர்கள் அபூ சுஃபியானுடைய தலைமையிலே சிரியாவிலிருந்து மக்காவுக்கு சென்று கொண்டிருந்த வியாபார கூட்டம், வியாபார நடவடிக்கைகளை முடித்துவிட்டு காசு பணங்களோடு செல்வங்களோடு திரும்பிக் கொண்டிருந்த மக்காவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த அந்த வியாபார கூட்டத்தை இடையிலே மறிக்க செல்கிறார்கள். ஏன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் முஹாஜிரிங்களை பொறுத்தவரை, மக்காலிருந்து வந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில எல்லா பொருள்களையும் சொத்துக்களையும் செல்வங்களை எல்லாம் அப்படியே அல்லாஹ்வுக்கான அல்லாஹ்வுடைய தூதருக்கான விட்டுட்டு அப்படியே வெறுங்கையோட மதீனாவுக்கு வந்து சேர்ந்தவர்கள். எனவே இவர்களை சொத்தெல்லாம் அவங்க தான் அபகரித்திருக்கிறார்கள், அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். எனவே அவர்களிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொள்வோம், இப்படியாவது ஒரு சான்ஸ் இருக்குதுல்ல, இவங்க திரும்பி போறாங்க, எனவே இவங்கள்ட்ட ஏதாவது எடுத்துக்கொள்வோம் என்ற அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் ஒரு குறுகிய எண்ணிக்கையில ஒரு கிட்டத்தட்ட 313 என்று 315 என்று சொல்லி பல ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன. ஏதோ 300 சொச்ச சஹாபாக்கள் இப்படி பத்ர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறார்கள். இப்பொழுது கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும், மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நோக்கி செல்லும் பொழுது திடீரென்று காபிர்களுக்கு, இந்த அபூ சுஃபியானுடைய படைக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு உடனே மக்காவிலிருந்து படை திரட்டி கொண்டு வருகிறார்கள். திரட்டி கொண்டு வந்து யுத்தத்துக்காக தயாராகிறார்கள். திடீரென்று யுத்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் கிட்டத்தட்ட 313 சஹாபாக்களை வைத்துக் கொண்டு 1000க்கும் மேற்பட்ட காவிர்களை எதிர்ப்பது என்பது மிகவும் கஷ்டமானதாக இருந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஆயுதங்களோ மிகவும் குறுகிய எண்ணிக்கையில் இருந்தன, அவர்களிடம் இந்த ஆட்பலமோ மிகவும் குறுகியதாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த மூமினுடைய ஆயுதம் துஆ என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செயல் ரூபம் கொடுத்து காட்டுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? இரு கரங்களையும் ஏந்தி கிப்லாவின் பக்கம் தனது முகத்தை திருப்பி இரு கரங்களையும் வானத்தின்பால் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி மன்றாடி பிரார்த்திக்கிறார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதாவது மிகவும் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற 4687 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த யுத்தத்திலே பங்கு கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே மிகவும் நீண்ட ஹதீஸிலே பத்ருடைய யுத்தத்துடைய சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதிய ஆயுத பலமின்மையினால், போதிய ஆட்பலமின்மையினால் அல்லாஹ்வுடைய அந்த பிரார்த்தனையின் மீது நம்பிக்கை வைத்து, அல்லாஹ் தஆலாவுடைய உதவி கிடைக்கும் என்பதை நம்பிக்கை வைத்து தனது இரு கரங்களையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு பிரார்த்திக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் மேலாடையாக போட்டிருந்த மேலங்கி கூட கீழே விழக்கூடிய அளவுக்கு கைகளை உயர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து மன்றாடி அழுகிறார்கள். தாடிகள் நினையக்கூடிய அளவுக்கு அழுகிறார்கள். இதனை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய் சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கட்டாயம் நிறைவேற்றித்தான் ஆகுவான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆகுவான், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரசூலுல்லாஹ், நீங்கள் போதும், நீங்கள் அழுதது இறைஞ்சி மன்றாடியது போதும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கடுமையாக ஆழ்ந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டதாகவும், உடனே அல்லாஹ் தஆலா அதாவது ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை இறக்கி, கிட்டத்தட்ட ஒரு 1000 மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் தஆலா அந்த முஸ்லிம்களுக்கு அந்த உதவி செய்ததாகவும் அந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதாக நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய படையணி மலக்குகள் வருவதற்கு காரணமாக இருந்தது எது என்று சொன்னால் உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனை தான் என்பதனை நாங்கள் இந்த செய்தியில் மிகவும் தெளிவாக விளங்குகின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரார்த்தனைக்கு இருக்கக்கூடிய உண்மையிலேயே இந்த பிரார்த்தனைக்கு கூடிய பவர், இந்த பிரார்த்தனைக்குரிய சக்தியை நாங்கள் உணர வேண்டும்.
அதனை உணர்ந்தால்தான் நாங்கள் கேட்க தயாராகுவோம், அந்த பிரார்த்தனையில ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராகுவோம். வெறுமனே பிரார்த்தனை துவா உண்டிக்குதான், தொழுகைக்கு பின்னால ஏதாவது கொஞ்சம் ஓதிட்டு போறதா இப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அமைப்பில் நாங்கள் இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பிரார்த்தனை ஈடுபட மாட்டோம், பிரார்த்தனை பற்றிய தெளிவு பெற மாட்டோம், பிரார்த்தனையுடைய சிறப்புகளை, பிரார்த்தனையுடைய அந்த சக்தியை நாங்கள் உணராமல் என்றுமே நாங்கள் இந்த பிரார்த்தனையை பற்றி எந்த ஒரு கவனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படும். அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த பிரார்த்தனை தொடர்பாக நாங்கள் ஏனைய மதத்தவர்களுடைய நிலப்பாட்டை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ஏன்னா ஏனைய மதத்தவர்கள் கூட இந்த பிரார்த்தனை கேட்கத்தான் செய்கிறார்கள். யாருமே பிரார்த்தனை கேட்காம இருக்கிறது கிடையாது. அதாவது யார் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவன் அந்த பிரார்த்தனை அவன் நம்பி இருக்கக்கூடிய கடவுளிடம் அந்த தனது தேவைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் ஏனைய மதத்தவர்களுடைய நிலைமைக்கு ஒரு முற்றுமுழுதும் வித்தியாசமான ஒரு நிலைமையை தான் இஸ்லாம் எங்களுக்கு கற்பித்தந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு முன்னால் ஏனைய மதத்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த பிரார்த்தனை விளங்கி வைத்திருக்கிறார்கள், எப்படி இந்த பிரார்த்தனையை அவர்களுடைய இறைவனிடத்திலே முன்வைக்கிறார்கள் என்பதனை நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இஸ்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த பிரார்த்தனை இலகுபடுத்தி தந்திருக்கின்றது என்ற இஸ்லாத்தினுடைய மிக பெரும் அந்த அருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அந்த மிக பெரும் அந்த அன்பை எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, நான் யகூதிகள் இருந்து வருவோம். ஏன்னா மார்க்கங்கள்ல கொஞ்சம் பழைய மார்க்கம் என்ற அடிப்படையில் யகூதிகளிலிருந்து வருவோம். யகூதிகளை பொறுத்தவரையில அவர்களும் பிரார்த்தனை செய்யத்தான் செய்கிறார்கள். அவர்களும் தாங்கள் நம்பி இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் அந்த அவர்களுடைய கடவுளிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை கேட்கத்தான் செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனை அவர்கள் எவ்வாறு முன்வைப்பார்கள் தெரியுமா? அவர்களுக்கு எங்களை போன்று எல்லா இடத்திலும் பிரார்த்தனை செய்ய முடியாது. நாங்க எந்த இடத்துல தொழுகிறோமோ, எங்க இருக்கிறோமோ, அது தொழுதாலும் சரி தொழுகை இல்லாட்டும் சரி, எந்த இடத்துல இரு கரங்களை மேந்தி எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் யகூதியருடைய பிரார்த்தனை முறை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் அதனை சுருக்கி வைத்திருந்தார்கள், ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள் வைத்திருந்தார்கள். என்ன வட்டம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், யகூதிகள் அந்த தௌராத் என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிய தௌராத்தை தான் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். அதிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி இடைச்செருகளை எல்லாம் புகுத்தி தேவையானத்தை எல்லாம் புகுத்தி தேவையில்லாத அதுல இருந்து எடுத்து இப்படி அதைத்தான் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பின்பற்றினார்கள். இந்த தௌராத்தினுடைய ஒரு சில வரிகள், எழுதப்பட்ட சில வரிகளை அவர்கள் வைத்துக் கொண்டு அதனை அவர்கள் ஹைக்கல் என்று சொல்லக்கூடிய ஹைக்கல் சுலைமான் என்று சொல்வார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வடிவம், ஒரு வட்ட ஒரு சதுர அமைப்பில கட்டப்பட்ட ஒரு வடிவம். இது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கின்றது என்று அவர்கள் நம்பிக்கை. அதனால தான் இன்றைக்கு ஹைக்கலை தேடித்து அவங்க தோண்டிக்கிறாங்க. யகூதிகள் எங்கட ஹைக்கல் இதெல்லாம் இருக்குது, அதனாலதான் இது எங்கட இடம், இது முஸ்லிம்கள் இடம் கிடையாது என்று. எனவேதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்றோம் என்று தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த ஹைக்கலை தேடுகிறார்கள். இந்த ஹைக்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில மூளையில் தொங்கல் உயரத்திலே, அதாவது டொப்ல ஒரு இது தாபூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த தாபூத்துல தான் என்ன செய்வாங்க, அவங்க இந்த தௌராத்தினுடைய வரிகள் எழுதப்பட்ட சில இதுகளை வைத்திருப்பாங்க. அந்த தாபூத் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹைக்கல், அந்த ஹைக்கலை கிட்ட போய் தான் அவங்க பிரார்த்தனை செய்யணும் என்ற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கார்கள். யகூதியருடைய நிலைமை பாருங்கள். எங்களுக்கு அப்படி இருக்கின்றதா? எங்களுக்கு கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் சென்று நீங்கள் பிரார்த்தனை செய்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கின்றதா? இல்லை. நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த நாட்டில நீங்கள் வாழ்ந்தாலும், எந்த தேசத்திலே இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களது இறைவனிடத்தில் நேரடியாக உங்களது தேவைகளை முன்வைக்கலாம் என்றுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இது யகூதியருடைய நிலைமை. இரண்டாவது நாங்கள் பார்ப்போம், நசாராக்களை பார்ப்போம். நசாராக்களோட நிலைமை எப்படி? நசாராக்களுக்கு பிரார்த்தனையை பொறுத்தவரையில அவர்கள் செய்த ஏதாவது பாவங்கள் செய்திருப்பார்கள் சொன்னால், அவர்கள் ஏதாவது தப்பு தவறுகள் செய்திருப்பார்கள் சொன்னால் அதனை அவர்களுக்கு நேரடியாக அவருடைய இறைவனிடத்தில் சொல்ல முடியாது, அவருடைய கடவுளத்திலே சொல்ல முடியாது. என்ன செய்யணும், அவரு நேரடியா அவர் சேர்ச்சுக்கு போகணும். சேர்ச்சுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஃபாதர்கிட்ட போய் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சுக்கிறேன், தெரிஞ்ச பாவம் தெரியாத பாவம் எல்லாம். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனிதன் எத்தனையோ பாவங்களை செய்திருப்பான். அதாவது இன்னொரு சகோதரன் சொல்ல முடியாத அளவு கூட சில அருவருக்கத்தக்க செயல்களை கூட செய்திருப்பான். அது மனிதனுடைய இயல்பு. பாவங்கள் என்பது மனிதன் செய்யக்கூடிய ஒன்றுதான். அது பாவம் மனிதனுடைய இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் செய்த பாவங்களை எல்லாம் தன்னுடைய இறைவன்ட்ட சொல்லி அவன் மன்னிப்பு கேட்பது அவனுக்கு ஒரு வெக்கமான ஒரு விஷயம் கிடையாது. தன்னுடைய இறைவன்ட்ட சொல்லி அல்லாஹ் இப்படி எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் இதெல்லாம் மன்னிச்சுக்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா இவர்கள் நசாராக்கள் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் நேரடியாக இறைவன்ட்ட கேட்க முடியாது. நீ என்ன செய்யணும், சர்ச்சுக்கு போய் ஃபாதர்கிட்ட போய் நீ சொல்லணும், என்னென்ன நான் பாவம் செஞ்சுக்கிறேன், இதெல்லாம் செஞ்சுக்கிறேன் சொன்னதுக்கு பிறகு அவர் உன தலையில கையை வச்சு அவர் மன்னிச்சிட்டான்னு சொன்னா இறைவன் மன்னிச்சிட்டான்.
என்ற இந்த மாதிரி பிரார்த்தனையை தங்களுக்கு கேட்கக்கூடிய தங்களை தேவை அவர்களோட தேவையாக இருக்கின்றது. தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வது ஒவ்வொரு மனிதனும் தேவையாக இருக்கின்றது. அந்த தேவையை கூட இவ்வாறு அவர்கள் அந்த பாதிரிகளோடு